என்ன மருமகளே, 4 எபிசோடில் ஒரு வழியாக போஸ் பண்ண விஷயங்களை தமிழ் வெட்ட வெளிச்சமாக்கிட்டாங்க. இது வரைக்கும் ராஜாங்கம் தமிழ்ச்செல்வி மேலே கோவத்தில் இருந்தார். சேது கூட தமிழ்ச்செல்வி மேலே பயங்கர கோவத்தில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி போஸ் பண்ண அந்த ஒரு சின்ன விஷயம் இது வரைக்கும் தமிழ்ச்செல்வி மேலே யாரெல்லாம் கோவமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே தமிழ்ச்செல்வியை பார்த்து இப்போது பரிதாபப்படுற அளவுக்கு மாறி போச்சு. குறிப்பாக ஈஸ்வரிக்கும் தாமரைக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஈஸ்வரி நினச்சது எல்லாமே கண்டிப்பாக இந்த தமிழ்ச்செல்வியை எப்படியாவது இந்த வீட்டோடு துரத்தணும்னு நினச்சாங்க. ஆனால் இப்போது போஸ் பண்ண ஒரு விஷயத்தினால தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே வர வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருந்த போஸ் இப்போ வெளியில் போயிட்டார். அதோட ஈஸ்வரிக்கும் இங்கே கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு. ஸோ என்னடா பண்ணுறது, எப்படி இந்த தமிழ்ச்செல்வியை பழி வாங்க முடியும்? ஏற்கனவே தமிழ்ச்செல்வி குழந்தைய கலைக்கிறதுக்கு ஒரு கஷாயத்தை ஒன்று காலையில் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு போய் எப்படியாவது கலைச்சலான்னு ட்ரை பண்ணால் அதனால் இப்போது அவங்களுக்கு பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருக்கு. அதோட போஸ் பண்ண அந்த கேடுகட்டத்தனமான செயலால் இப்போது ராஜாங்கம் சேது அப்பத்தான்னு சொல்லி எல்லாருமே போஸையும் ஈஸ்வரியும் கடுமையாக திட்டுட்டாங்க. போஸ் இப்போது வீட்டுக்கு வெளியில் தங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டார். இதனால் போஸ் வந்து இப்போது கடுமையான கோவத்தில் இருக்கார். ஸோ இந்த தமிழ்ச்செல்வியை சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்ச்செல்வியை விட சேது தான் நம்ம மேலே ரொம்பவுமே வந்து பார்த்தோன்னா கோவப்பட்டு நம்ம மேலே கை வச்சு அடிச்சிட்டான். அவனுக்கு நாம் எவ்வளவோ சரக்கை ஊற்றி கொடுத்தோம். அவன் போதையில் தான் இருந்தான், தெளிவாகவே இல்லை. இருந்தும் கூட அவ்வளோ போதையில் அவனுடைய பொண்டாட்டிக்கு அவன் சப்போர்ட் பண்ணுறான். அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. கண்டிப்பாக இந்த தமிழ்ச்செல்வி நமக்கு கிடைக்கனாலும் பரவாயில்ல, சேது கூட இனிமேல் வாழவே கூடாது. அதுக்கு சேது இருக்கக்கூடாது. சேது இருக்கிறனால தானே இந்த ராஜாங்கம் சேதுன்னு சொல்லி ஆடுறான். எப்படியோ நம்ம கஷ்டப்பட்டு சேது இருக்கிற இடத்துக்கு நாம் வந்தோம். ஆனால் திரும்ப நம்ம பண்ண ஒரே மோசமான விஷயத்தினால இப்போது சேது பழையபடி ராஜாங்கத்தை கூட பேச ஆரம்பிச்சிட்டான். இதை விடவே கூடாது, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி போஸ் யோசிச்சுட்டு இருக்க நடுராத்திரியில் அவங்க அம்மா ஈஸ்வரி அங்கே போகிறாங்க. போயிட்டு என்னடா பண்ணி வச்சுருக்க போஸு, உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஏற்கனவே இப்படி தான் உனக்கு கோடீஸ்வரி பொண்ணை கல்யாணம் வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அப்பையும் இப்படி தான் சம்மந்தமே இல்லாமல் போய் ஒரு வேலைக்காரி மேலே ஆசைப்பட்டு அவளால் உன் வாழ்க்கையை சீரழிச்ச. அவளே இப்போ கட்டிக்கிட்டு எனக்கு என்ன வீட்டில் இருக்க. ஸோ அதுக்கப்புறம் உன்னை அண்ணன் மன்னிக்கவும் இல்லை, மதிக்கவும் இல்லை. ஆனால் அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இப்போ ஏற்பட்டுச்சு. அந்த சேதுவை விரட்டி விட்டோம். அவனுக்கு பதிலாக உன்னை தான் இனிமேல் அண்ணன் எல்லாமே வச்சுக்க போகிறான்னு நினச்சோம். ஆனால் அப்படி நினச்ச ஒரு நாளில் தலக்கணம் உனக்கு ஏறி போய் குடி போதையில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் அந்த வேலைக்காரி தமிழ்ச்செல்வி மேலே போய் கை வைக்க போயிருக்க. அவள் கத்தி ஊரை கூட்டி அதுவும் பார்த்தியா, அவனுக்கு ஒன்றுனதும் சேது உடனே துடிச்சிக்கிட்டு ஓடி வரான். இப்போது ஒன்றால் அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா. அவளை வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நீ பண்ண அந்த ஒரு செயல் இப்போது அவள் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு காரணமாக வந்துடுச்சு. நீ எனக்கு புள்ளியடா. நீ பண்ண இந்த மோசமான விஷயம் இப்போது என்ன நடந்திருக்கு பார்த்தியா. பாவம் அந்த தாமரை சேது மாமா கிடைக்கவே மாட்டான்னு சொல்லி ரொம்ப கண் கலங்கி அழுவுறா. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகடா போஸு, ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே போஸ் சொல்கிறாரு, இல்லைம்மா நான் நினச்சது என்ன அப்படின்னா, அந்த தமிழ்ச்செல்விகிட்ட நம்ம எதாவது தப்பாக நினைக்க முடிவு பண்ணோம். கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி நம்ம இங்கே இருக்கிறது சேஃப் இருக்காது, பாதுகாப்பு இல்லை, நம்மளை யாரும் கண்டுக்கவும் மாட்டுறாங்க, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போயிட்டு வந்தாமல் அப்படி பண்ண போனேன். மற்றபடி எனக்கு தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு இதுவும் இல்லைம்மா. நீங்கள் என்னை நம்புங்கம்மா. நான் ஃபஸ்ட்டு பண்ணது வேலைக்காரி மேலே கை வச்சு தப்பு தான். ஆனால் அதுக்காக எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் அப்படி நடத்துக்க மாட்டேம்மா. நீங்கள் கூட என்னை புரிஞ்சிக்கவே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி போஸ் அழுகுறான். அதை பார்த்துட்டு ஈஸ்வரி, ஐயோ அவள் போஸ் வந்து தமிழ்ச்செல்வியை வீட்டோடு துரத்தணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்கானா, நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை கூப்பிட்றாங்க. தாமரையும் வந்தவுடனே தாமரைட்டையும் போஸ் அதே தான் சொல்கிறான். தாமரை, நான் வந்து அவள் மேலே வேணும்லாம் பண்ணலை. அவள்கிட்ட அப்படி தப்பாக ஆண்டுக்கிறதுக்கு அவள் டார்ச்சர் பண்ணால் அவள் வந்து இந்த வீட்டில் பாதுகாப்பு இல்லை, வீட்டில் யாரும் நம்ம சொன்னால் கண்டுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டான்னு சொல்லி இந்த வீட்டோட அவள் போயிடுவா அப்படி நம்பிக்கை தான் தாமரை நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு போஸ் சொல்லவும், தாமரையும் சரி நமக்காக தானே போஸ் பண்ணார், சரி ஓகே எப்படியாவது ராஜாங்க மாமாட்ட இதை புரிய வச்சு போஸை உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க, ஒரு பக்கம் தாமரைக்கு நம்ம ஆறுமுகம் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, என்ன தாமரை எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க, என்ன ஆறுமுகம் என்ன வேணும் உனக்கு இப்போது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தாமரை, நான் என்ன கேட்க போகிறேன், செலவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பணம் கொடுத்தனா நல்லாயிருக்கும், இல்லைனா உனக்கே தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு திரும்ப நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்ல, தாமரை உடனே என்னம்மா இவனோட டார்ச்சர் தாங்க முடியலம்மா, அடிக்கடி கால் பண்ணி பணம் கொடுன்னு சொல்லி ஃபோனில் டார்ச்சர் பண்ணுறாம்மா, இவன் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சாவித்திரிகிட்ட கேட்குறேன். சாவித்திரி சொல்கிறாங்க, இதுதான் தாமரை, எப்போயுமே ஒரு தப்பு பண்ணால் ஆதாரம் இல்லாமல் பண்ணணும். இப்படி ஆதாரத்தை விட்டு வச்சா அப்படின்னா அது நமக்கே பிரச்சனை வந்து முடிஞ்சிடும்.
நீ பண்ண ஒரு விஷயம் பாரு, இப்போது எவ்வளோ பிரச்சனை உன்னதை விட்டுருக்குன்னு சொல்லிட்டு, சரி தாமரை அவன்கிட்ட தரேன்னு சொல்லு, பிறகு பார்த்துப்போம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாமரை, சரி ஆறுமுகம், நான் உனக்கு திரும்ப கால் பண்ணுறேன், நீ கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டு தரேன் நான் உனக்கு, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுமுகம் ஒன்று, சரிம்மா ரொம்ப நாளாக வெயிட் பண்ண முடியாது, சாயந்தரத்துக்குள்ளே எனக்கு ஒரு எங்கே வரும்னு சொல்லுங்கள், நான் வந்து பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தாமரை உடனே என்னடா பண்ணுறதுன்னு முடிக்கிறாங்க. சாவித்திரிகிட்ட பணம் கேட்குறாங்க, ஆனால் சாவித்திரிட்டையும் பணம் இல்லை. அப்போதைக்கு தாமரை உடனே பீரோவில் இருக்கிற ஏதாவது நகையை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துடலாமான்னு யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத நேரமாக சேதுடைய ரூமுக்கு போகிறாங்க தாமரை. சேதோட ரூமுக்கு போயிட்டு தாமரையுடைய கைவரிசையை காட்டுறாங்க. அங்கே சேதுடைய ஒரு சில நகைகள்லாம் இருக்குது, சேதுடைய செயின்லாம் இருக்குது. அதுலேருந்து 2-3 செயின் எடுக்கிறாங்க. எடுத்து ஆறுமுகத்தை வர சொல்லி இந்த செயினை அவன்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல தாமரை முடிவு பண்ணி சேதோட செயின் எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு கொஞ்ச நேரத்தில் இங்கே தமிழ் குளிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்த போஸு, ஓகே இதுதான் நல்ல சந்தர்ப்பம், நம்மளை எல்லாருமே அசிங்கப்படுத்தினால அவள் குளிக்க போகிறா, இப்போ வீட்டில் அதிகமாக யாரும் இல்லை, நாம் மட்டும் இப்போது அவள் குளிக்கிறத போய் ஃபோனில் வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்னா அதை காட்டி அவளை இந்த வீட்டை விட்டு ஈஸியாக அமைச்சிடலாம், அதோட நம்ம ஆசைக்கும் அவளை இணங்க வச்சிடலாம், அதுதான் நம்ம அவளை பழிக்கு பழி வாங்க முடியும், எல்லாரும் முன்னாடி நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டா, ரொம்ப அசிங்கமாக போச்சு நமக்கு அப்படின்னு சொல்லி போஸ் முடிவு பண்ணுறான். அதே மாதிரி தமிழ்ச்செல்வி குளிக்க போகிறாங்க. தமிழ்ச்செல்வி குளிக்க போகிறத பார்த்த போஸு பின்னாடியே அவங்களுக்கு தெரியாமல் போகிறாரு. அப்போதைக்கு திடீர்னு எதிர்பாராத விதமாக அப்பத்தா வராங்க. அப்பத்தா வந்தோடனே போஸை பார்த்து, டேய் போஸு எங்கடா இங்கே போயிட்டுருக்க, உன்னை தான் ராஜாங்கம் வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்ல, இல்லை அப்பத்தா அம்மாவை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அதான் வாங்க வந்தான் அப்பத்தான்னு சொல்ல, என்னடா மை மாறிட்டு பேசுகிறதோ இது முனிங்கி பேசுகிற, உன் முடியே சரியில்லையே, இங்கே பாரு ராஜாங்கம் நேரம் இது, ராஜாங்கம் மட்டும் நீ வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்தான்னு வச்சுக்க, உன்னை கண்டம் துண்டமாக இங்கேயே வெட்டி போட்டுருவான், இந்த குடும்பத்துக்கு நீ ஒரு கேடு கட்டவன்டா, நம்ம குடும்பத்தில் யாரும் பண்ணாத விஷயத்த நீ பண்ணிகிட்டு இருக்க, ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அதுவும் கட்டின அண்ணனுடைய பொண்டாடிகிட்ட போய் தப்பாக நடந்துக்கிட்டேடா, நீலாம் என்ன மாதிரி மனுஷன்டா, சோறு தான் திங்கிற நீனு, ஒழுங்காக போயிடு, சேதுவும் ராஜாங்கம் வர நேரம் வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா போகிறாங்க. இன்றைக்கி தமிழ்ச்செல்வி தப்பிச்சிட்டா, இருக்கட்டும், நாளைக்குள்ளே அவள் எப்படியாவது குளிக்கிறத வீடியோ எடுத்து அதை வச்சு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறேன், அது மூலமா இந்த தமிழ்ச்செல்வியை நாம் நினச்ச மாதிரி நம்ம ஆசைக்கு இணங்க வச்சு அவளோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக முடிக்கிறேன், என் மேலேயே கை வச்சா அந்த சேது அவனுக்கு இருக்குது இன்றைக்கி கச்சேரி அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பக்கம் போஸ் நடிச்சிட்டு எப்படியாவது தமிழ்ச்செல்வியை பழி வாங்கி தீரணும்னு இருக்கார். இன்னொரு பக்கம் தாமரை எப்படியாவது இந்த நகையை எடுத்துகிட்டு போய் ஆறுமுகத்தை கொடுத்தா தான் ஆறுமுகம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருப்பான், இல்லை அப்படின்னா ஆறுமுகத்தால் நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தாமரை அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி நேராக ஆறுமுகத்தை பார்க்கறதுக்காக வெளில போகிறாங்க. அப்போதைக்கு தான் வீட்டில் யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு நேராக தாமரை நகையை எடுத்து போய் ஆறுமுகத்தை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ஆறுமுகத்திட்ட சொல்கிறாங்க, ஆறுமுகம் நீ அடிக்கடி எனக்கு கால் பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குது, நான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் அந்த நகையெல்லாம் உன்கிட்ட கொடுக்குறேன், பணத்தெல்லாம் கொடுக்குறேன், ஆனால் உங்ககிட்ட கொடுக்க வரதை ஏதாவது பார்த்துட்டாலே எனக்கு பிரச்சனை தான், அதனால் திரும்ப சொல்கிறேன், அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாத, நீ பண்ணுற டார்ச்சரில் நானே போய் இந்த விஷயத்த இல்லாட்டி சொல்லிவிடுவோம் உங்களுக்கு, அவ்வளோ பயமாக இருக்குது எனக்கு, அதுவும் இல்லாமல் நீ அடிக்கடி என்கிட்ட காசுன்னு கேட்குற, என்கிட்ட காசு எங்கே இருக்குது, நானே வீட்டில் திருடி தந்துட்டுருக்கேன் உனக்கு, அதனால் இனிமேல் எனக்கு அடிக்கடி கால் பண்ணாத அப்படின்னு சொல்ல, உடனே ஆறுமுகம் சொல்கிறாரு, என்னம்மா பண்ணுறது, நீங்கள் பண்ண தப்பு அது என்கிட்ட ஆதாரத்தோடு இருக்குது, ஏன் கை சும்மா இருக்க மாட்டேது, அடிக்கடி அந்த ஆதாரத்தை யார்கிட்டையாவது காட்டலாமான்னு தோணுது, அதனால தான் அந்த நேரத்தில் அதை காட்டாமல் இருக்கணும் அப்படின்னா உள்ளுக்கு எதுனா மருந்து போட தோணுது, அதுக்கு காசு இல்லை, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் முடியாதுன்னு சொல்லிடுங்கம்மா, நான் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆறுமுகம் கையெடுத்து கும்பிட்றேன், நான் சொல்கிறது கேளு புரிஞ்சுக்கோ அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க. அந்த இடத்துல சேதுவும் கருப்பும் போயிட்டுருக்கும்போது கருப்பு பார்த்துறாரு, என்ன தாமரை மாதிரி தெரியுது, இவன் ஏன் இங்கேன்னு அவங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டுருக்கா, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி, மாப்பிள்ளை அங்கே பாரு மாப்பிள்ளை, தாமரை அந்த ஆறுமுக பயல்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிகிட்டு இருக்கா, ஏதோ பிரச்சனையாட்டுக்கு வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சேதுவும் கரெக்டாக கருப்பும் வராங்க. அதை வரதை பார்த்தோன்னே தாமரைக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, ஐயோ ஆறுமுகம் அங்கே போய் மாமா வராங்க, மாமா வந்து எது கேட்டாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்ல, ஆறுமுகம் ஒன்றுமே சொல்ல முடியாமல் திருத்துன்னு முடிச்சிட்ருக்காரு. கிட்ட வந்து கருப்பும் சேதும், ஏடா ஆறுமுகம் என்ன தாமரைகிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஐயா ஒன்றும் இல்லை ஐயா, அம்மா வச்சுக்கோ வழியில் பார்த்தங்க, அதான் என்னன்னு சும்மா பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல, இல்லையாடா
தாமரை கையெடுத்து கும்பிட்டு வந்தது கெஞ்சிட்டு நம்ம தெரிஞ்சுது. என்ன நடக்குதுங்க, என்ன பிரச்சனை தாமரை அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் அவன்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணணும்னு கேட்டான், அதான் ஃபோனை கொடுத்தேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிட்டு இருந்தேன் நீ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏன் கெஞ்ச போகிறேன் இவன்ட்ட, அது இவன்ட்ட போய் கெஞ்சுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு சேது ஆறுமுகத்தை ஓங்கி பல்லான்னு அற விட்றாரு. விட்ட வேகத்துக்கு ஆறுமுகம் கணத்தில் கை வச்சுட்டு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் இல்லை உண்மையை சொல்லிடுறேன், தயவுசெய்து அடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, தாமரவனே ஆறுமுகம் என்ன ஆறுமுகம் என்னடா என்னாச்சு அப்படின்னு கேட்க, உடனே கருப்பு என்ன தாமரை ஆறுமுகத்தை அடித்தா நீ பதற, சரியில்லையே தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை ஏதோ நடக்குது மாப்பிள்ளை, அவனை இன்னும் 2 போடு போட்டு அப்படின்னா கண்டிப்பாக உண்மை தானாக வெளியில் வரப்போகுது அப்படின்னு கருப்பு சொல்ல, சேது ஒன்று அவன் ஆறுமுகத்தை பிடிச்சி தூக்கி வச்சு கழுத்தை பிடிச்சி அப்படி தூக்குறாரு. தூக்கவும் ஆறுமுகம் டக்குன்னு ஐயா விட்டுருங்க ஐயா, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், என்ன விட்டுருங்க ஐயான்னு சொல்லி கெஞ்சுறாரு. உடனே சேது கீழே இருக்கவும் ஆறுமுகத்தை பார்த்து கருப்பு சொல்கிறாரு, என்னடா பிரச்சனை சொல்டா உண்மையை, இல்லை மாப்பிள்ளை அடித்தவனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐயா இது மாதிரி உங்கள் கல்யாணத்தை நீங்கள் நிப்பாட்டுறதுக்கு ஃபோன் பண்ணது தமிழ்ச்செல்வி கிடையாது, என் ஃபோன்லேருந்து தான் ஃபோன் பண்ணாங்க, இந்த அம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கல்யாணத்தை நிப்பாட்டினது காரணம் இவங்க தான், அதுக்கு ஆதாரம் என் ஃபோனில் இருக்குது, இந்தாங்க ஏன்னு சொல்ல. உடனே சேது அதை போட்டு பார்க்குறாரு. பார்த்தா தாமரையுடைய வாய்ஸ் தான். அதை கேட்ட சேதுவால் ஒன்றுமே சொல்ல முடியல. அடி பாவி, உன்னை போய் இந்த வீட்டுக்குள்ளே அவங்க வச்சு வளர்த்தோமே, நீ ஒரு பாம்பு மாதிரி இருந்து இந்த வீட்டில் விஷத்தை கக்கிருக்கியே, ஒன்றால் இன்றைக்கி நான் எங்கள் அப்பாவை இழந்து நிற்கிறேன், என் பொண்டாட்டி இழந்து நிற்கிறேன், என் பிள்ளை இழந்து நிற்கிறேன், எல்லாத்துக்கான நீதான்னு சொல்லி சேது தாமரையை பலான்னு அற விட்றாரு. இன்றைக்கி இருக்கிற உனக்கு கச்சேரி, இன்றையோட தமிழை எல்லாரும் எவ்வளோ மோசமாக நினச்சிட்ருக்காங்க, ஆனால் இந்த குடும்பத்துக்கு கேடு கட்டவ மோசமானவன் நீதானா, இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுல உனக்கு அப்படின்னு சந்தோஷம், உன்னை உடனே போய் அப்பாட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கருப்பும் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. தாமரை இன்னுமே பண்ண முடியாமல், மாமா என்னை மன்னிச்சுக்கு மாமா, உங்களோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசைக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு மாமாட்ட சொல்லி பிரச்சனையாக்காதீங்க மாமா, என்னை மன்னிச்சிருக்கு மாமான்னு சொல்லி அழுதுகிட்டே பின்னாடியே ஓடுறாங்க.